ஸோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம லேர்ன் இட் இன் 10 நிமிஷத்தில் இன்னைக்கு என்ன கற்றுக்க போகிறோங்கிறத பார்க்கலாமா? அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் எப்போதும் சொல்கிற மாதிரி ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் நம்ம அல்டிமேட் இன்வெஸ்ட்மெண்ட் மந்திரம். என்னது? காய் பாய் அப்படின்னா நோ யுவர் எக்ஸிட் பிஃபோர் வி என்டர். ஓகே, ஸோ வாங்க இன்னைக்கு என்ன டாபிக்ங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் போன மாடியூலில் சொன்ன மாதிரியே இந்த வாட்டி நம்ம பார்க்க போகிறது கேண்டில் ஸ்டிக்ஸ் இல்லையா? ஆனால் கதையில் ஒரு ட்விஸ்ட். கேண்டில் ஸ்டிக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி கேண்டில் ஸ்டிக் சார்ட்ஸ்னால் என்னங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கேண்டில் ஸ்டிக்கை பார்க்கலாம். ஓகே, எக்ஸலண்ட். ஸோ கேண்டில் ஸ்டிக் சார்ட்ஸ் ஆர் லைக் ஸ்டோரி புக்ஸ் ஃபார் த ஸ்டாக் மார்க்கெட். கேண்டில் ஸ்டிக் சார்ட்டுங்கிறது இப்படி தான் இருக்கும். அது வந்து ஒரு ஸ்டோரி புக் மாதிரி இருக்கும், கதை புஸ்தகம் மாதிரி. ஓகே, they show what happened to a stock price during a specific period, like a day or an hour or a minute, and help traders predict what might happen next. அதாவது இந்த கேண்டில் ஸ்டிக் சார்ட்னு இருக்கு இல்லையா, இங்கே பார்க்குறோம் பாருங்க. ஸோ என்ன சொல்கிறது, இது ப்ரைஸ் எப்படி போச்சு, எங்கே கீழே வந்தது, எங்கே மேலே போச்சு. இங்கே வந்து ரொம்ப செல்லர்ஸ் வந்ததுனால ப்ரைஸை கீழே அமிச்சாங்க. திருப்பி பையர்ஸ் ட்ரை பண்ணாங்க மேலே கொண்டுறதுக்கு, ஆனால் முடியல, அப்படியே ப்ரைஸ் கீழே போச்சு அப்படின்னு ஒரு ஸ்டோரி, ஒரு கதை சொல்கிறது இல்லையா. ஸோ அதுதான் இந்த கேண்டில் ஸ்டிக் சார்ட். அதான் நம்ம சொல்ல ஒரு ஸ்டோரி புக் மாதிரி தான் இந்த கேண்டில் ஸ்டிக் சார்ட். அப்படி தான் நம்ம இதை பார்க்கணும். ஓகே, ஸோ கேண்டில் ஸ்டிக் சார்ட்ஸ் ஆர் யுவர் கைட் டு அண்டர்ஸ்டாண்டிங் மார்க்கெட் மூட்ஸ். இந்த மார்க்கெட்டோட மூட் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு இருக்கிற ஒரு பெரிய அஸ்திரம் தான் இந்த கேண்டில் ஸ்டிக் சார்ட். ஓகே, இது என்ன சொல்லும் நம்மளுக்கு? பையர்ஸ் கண்ட்ரோலில் இருக்காங்களா இல்லை செல்லர்ஸ் கண்ட்ரோலில் இருக்காங்களா? டிமாண்ட் ஜாஸ்தி இருக்கா இல்லை சப்ளை ஜாஸ்தி இருக்கா? மார்க்கெட் புல்லிஷாக இருக்கா இல்லை மார்க்கெட் பேரிஷாக இருக்கா அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கேண்டில் ஸ்டிக் சார்ட். ஓகே, எக்ஸலண்ட். வாங்க அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி, ப்ராமிஸ் பண்ண மாதிரி கேண்டில் ஸ்டிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஈச் கேண்டில் ஸ்டிக் ரெப்ரசன்ட்ஸ் 4 key price points and a particular time frame chosen by the trader. ஓகே, இந்த ஒரு கேண்டில் ஸ்டிக்லையும் 4 விஷயம் நம்மளுக்கு அதில் தெரியும். என்னென்ன தெரியும்? அது மாத்திரம் இல்லை, ஒரு டைம் ஃப்ரேமும் நம்மளுக்கு தெரியும். இப்போ இந்த டைம் ஃப்ரேம்ங்கிறது வந்து நீங்களே சூஸ் பண்ணலாம். எனக்கு ஒரு கேண்டில் ஸ்டிக்கு ஒரு நாள் என்ன நடந்தது, ஒரு ஸ்டாக்காக இருக்கலாம், இல்லை இண்டெக்ஸ் நம்ம நிஃப்டியாக இருக்கலாம், இல்லை லெட்ஸே ஒரு இன்ஃபோசிஸோட ஸ்டாக்கோ இல்லை ரிலையன்ஸோட ஸ்டாக்கோ, இன்னைக்கு என்ன ஆச்சு, இன்னைக்கு ஃபுல் டே என்ன ஆச்சு பார்க்கணும் உங்களுக்கு. நம்மளுக்கு என்னென்னலாம் விஷயம் இந்த கேண்டில் ஸ்டிக் கொடுக்கும்? ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்கும்னா ஓப்பன் ப்ரைஸ். இந்த மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இந்த பர்டிகுலர் ஸ்டாக், லெட்ஸ் சே இன்ஃபோசிஸ், சும்மா எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் தான், இன்ஃபோசிஸ் எந்த ரேட்டில் ஓப்பன் ஆச்சு. ரெண்டாவது, எந்த ரேட்டில் க்ளோஸ் ஆச்சு. மூணாவது, இன்னைக்கு மேக்ஸிமம் ஹை எவ்வளோ போச்சு. நாலாவது, எவ்வளோ லோ போச்சு. ஸோ இந்த 4 ப்ரைஸ் பாயிண்ட்ஸையும் நம்மளுக்கு சொல்கிறது தான் கேண்டில் ஸ்டிக். ஓகே, ஸோ கேண்டில் ஸ்டிக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இதோ பேரிஷ் கேண்டில் ஸ்டிக், இது புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக். பேரிஷ் கேண்டில் ஸ்டிக்னா என்ன நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. எங்கே செல்லர்ஸ் ஜாஸ்தி பவர்ஃபுல்லாக இருக்காங்களோ, பையர்ஸோட ப்ரைஸ் கீழே போகிறதோ அதை தான் பேரிஷ்னு கூப்பிடுவாங்க. அதுக்கு ஆப்போசிட், பையர்ஸ் ஜாஸ்தி இருப்பாங்க, ப்ரைஸ் வந்து, அதாவது விலை, அந்த ஸ்டாக்கோட விலை வந்து மேலே போகும் இல்லையா, அதுதான் புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பேரிஷ் கேண்டில் ஸ்டிக்கை பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சொல்கிறது என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேண்டில் ஸ்டிக்கில் இன்னைக்கு காத்தால மார்க்கெட் ஓப்பன் ஆனும்போது இந்த ஒரு ஸ்டாக் வந்து 100 ரூபாயில் ஓப்பன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அங்கேருந்து பையர்ஸ் என்ன பண்ணாங்க, இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸை மேலே புஷ் பண்ண பார்த்தாங்க. பண்ணி 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 105 ரூபா வரைக்கும் கொண்டு போனாங்க. ஆனால் இங்கே என்னாச்சு, செல்லர்ஸ் உடனே வந்து அவங்களோட ஃபோர்ஸை ஃபுல்லாக காமிக்க ஆரம்பித்தாங்க. காமிச்சு அந்த ப்ரைஸை திருப்பி கீழே கொண்டு வர ஆரம்பித்தாங்க. எவ்வளோ அக்ரெசிவாக இருந்தாங்கன்னா, கீழே கொண்டு வந்து அதை வந்து லோ ப்ரைஸ்க்கு வந்து 85 கொண்டு வந்து நிறுத்தினாங்க. ஓகே, ஆனால் இந்த இடத்துல திருப்பி பையர்ஸ் வந்து சரி இன்னொரு வாட்டி நம்ம ட்ரை பண்ணலான்னு சொல்லி அந்த ப்ரைஸை மேலே தூக்க பார்த்தாங்க. ஆனால் செல்லர்ஸ் ஓவர் பவர் பண்ணி ஃபைனலாக அந்த பர்டிகுலர் கேண்டில் வந்து 90 ரூபாயில் க்ளோஸ் ஆச்சு. ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் கேண்டிலில் sellers have won over the buyers in the chosen time frame. ஸோ இந்த பர்டிகுலர் கேண்டில் இருக்கு இல்லையா, இது வந்து
1 ஹவராக இருக்கலாம், 5 நிமிஷமாக இருக்கலாம், 1 டேவாக இருக்கலாம். அது நீங்கள் சூஸ் பண்ணுற டைம் ஃப்ரேம் மேலே பொறுத்து இருக்கும். இது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு டேன்னு வச்சுக்கலாமே, இந்த கேண்டில் வந்து ஒரு டேல என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். ஸோ அதுதான் ஒரு எக்ஸாம்பிளை நான் கொண்டு வந்திருக்கேன். ஓகே, ஸோ இந்த 1 டேல ஹை ப்ரைஸ் எவ்வளோ வச்சு 105, ஓப்பன் எவ்வளோ ஆச்சு 100ல், க்ளோஸ் எவ்வளோ ஆச்சு 90ல், ஆனால் லோ எவ்வளோ ஆச்சு 85ல். ஸோ இந்த 4 ப்ரைஸ் பாயிண்ட்ஸும் நம்மளுக்கு இதில் கிடைக்கும் இந்த இந்த ஒரு கேண்டிலில். ஓகே, அதே மாதிரி புல்லிஷ் கேண்டிலில் என்ன ஆகும் பார்க்கலாம் வாங்க. லெட்ஸ் சே ப்ரைஸ் வந்து 90 ரூபாயில் ஓப்பன் ஆச்சு. ஓகே, 90லேருந்து செல்லர்ஸ் வந்தாங்க, முடிஞ்சளவு ப்ரைஸை கீழே கொண்டு போகணும்னு நினச்சாங்க. ஆனால் கொண்டு போய் 85ல் அந்த ப்ரைஸ் ரீச் ஆகும்போது அங்கேருந்து பையர்ஸ் வந்து முழிச்சுட்டாங்க. அவ்வளோ ஈஸியாக நான் அவனை விடமாட்டேன் மச்சின்னு சொல்லிட்டு ப்ரைஸை மேலே தூக்கினாங்க. மேக்ஸிமம் ப்ரைஸ் 105க்கு கொண்டு போனாங்க. எங்கே 85லேருந்து 105 ரூபாய்க்கு கொண்டு போனாங்க. ஆனால் இங்கே வந்து செல்லர்ஸு இன்னொரு வாட்டி நம்ம ட்ரை பண்ணலாம், திருப்பியும் நம்ம இந்த ப்ரைஸை கீழே கொண்டு போகலான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் பையர்ஸ் வந்து அவங்களோட ஃபோர்ட்டை விடலை. எந்த ரேட்டில் 100 ரூபாயில் ப்ரைஸ் வந்து க்ளோஸ் ஆச்சு. ஓகே, ஸோ இதில் நம்மளுக்கு 4 ப்ரைஸ் பாயிண்ட் கிடைக்குது. ஹை 105, லோ 85, ஓப்பன் ப்ரைஸ் 90, க்ளோஸு 100. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய வெரி இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னன்னா, அஃப்கோர்ஸ் இந்த இதில் வந்து பையர்ஸ் வின் ஆகிறாங்க. ஓகே, இந்த பையரோட இந்த பர்டிகுலர் கேண்டிலில் பையர்ஸ் தான் வின் ஆகிறாங்க. ஸோ மார்க்கெட் வந்து இந்த பர்டிகுலர் கேண்டிலில் பையர்ஸ் ஹவ் சோசன் டு ஒன். ஓகே, ஸோ இதில் நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்னா, ஹை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரே இடத்துல தான் காமிக்குது. ஹை ப்ரைஸ் இங்கே 105 காமிக்குது, இங்கேயும் 105 தான் காமிக்குது. அதே மாதிரி லோ எவ்வளோ காமிக்குது, இங்கேயும் 85 தான் காமிக்குது லோ, இதுவும் 85 தான் காமிக்குது. ஸோ லோ ப்ரைஸ்னால் இந்த இடத்துல தான் வரும், இந்த இடத்துல வரும். இங்கேயும் லோ ப்ரைஸுங்கிறது இங்கே தான் வரும், ஹைங்கிறது இங்கே வரும். அதே மாதிரி இங்கேயும் ஹை ப்ரைஸ் வரும். ஆனால் ஓப்பன் ப்ரைஸ் வந்து பாருங்கள் இங்கே காமிக்கிறது இந்த இடத்துல. ஓகே, அதுக்கப்புறம் என்னாச்சு, ப்ரைஸை ப்ரெஸ் பண்ணி கீழே சேல் பண்ணி க்ளோஸ் இங்கே வருது பார்த்தீங்களா. ஆனால் அதோட உல்ட்டா ஓப்பன் இங்கே அன்னி பர்டிகுலர் டேக்கு ஆர் அந்த பர்டிகுலர் நீங்கள் சூஸ் பண்ணுற டைம் ஃப்ரேமில் ஓப்பன் இங்கே ஆச்சு. செல்லர்ஸ் ட்ரை பண்ணாங்க, ஆனால் பையர்ஸ் ப்ரைஸை மேலே கொண்டு போய் ஃபைனலாக இந்த இடத்துல முடித்தாங்க. ஸோ நீங்கள் ஒரு க்ரீன் கலர் கேண்டிலோ இல்லை ரெட் கலர் கேண்டில், ரெட்டு க்ரீன் எல்லாம் நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். ஐ மீன் யூஸ்வலி நீங்கள் இந்த கலர் மாற்றணும்னா மாற்றலாம். பட் ரெட் கலர் கேண்டில்னா செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, க்ரீன் கலர் கேண்டில்னா பையர் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த ஒரு கேண்டிலும் நீங்கள் பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்னு இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இல்லையா. தயவு செஞ்சு உங்களுக்கு புரியலன்னா இந்த வீடியோவை ரிவைண்ட் பண்ணி ஒரு நோட் புக் எடுத்துகிட்டு எழுதிக்கங்க. உங்களுக்கு அப்பயும் புரியலன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த நீங்கள் கேட்குற கொஸ்டனுக்கு இன்னொரு வீடியோ முடிஞ்சால் அப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சால் நான் அங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்தால் இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு கொண்டு வரேன் அதுக்காக. ஓகே, எக்ஸலண்ட். அடுத்து என்னாச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓ சாரி, அதுக்கு முன்னாடி இதை சொல்ல மறந்துட்டு பாருங்கள். இந்த 2 விஷயம் இருக்கு இல்லையா, அதோ இங்கேயே நீங்கள் இதையும் என்னன்னு சொல்லுவாங்க, அப்பர் ஷேடோ இல்லை விக்குன்னு கூப்பிடுவாங்க. அதே மாதிரி இங்கே இருக்குது பாருங்கள், இதையும் லோவர் ஷேடோ இல்லை விக். ஷேடோன்னு என்ன, நிழல். ஸோ இந்த பாடி இதை வந்து பாடின்னு கூப்பிடுவாங்க, ரியல் பாடி. ஸோ இதை வந்து பாடின்னு கூப்பிடுவாங்க. இங்கேன்னு இங்கே வரைக்கும், இங்கேருந்து இங்கே வரைக்கும் பாடின்னு கூப்பிடுவாங்க. அதுக்கு மேலே இருக்கிறது இதையும் ஷேடோன்னு கூப்பிடுவாங்க, இல்லை விக்குன்னு கூப்பிடுவாங்க. ஓகே, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் சொன்ன மாதிரி தயவு செஞ்சு பாஸ் பண்ணுங்கள், ரிவைண்ட் பண்ணுங்கள், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே, எக்ஸலண்ட். ஸோ நம்ம இப்போ கேண்டில் ஸ்டிக்கை பார்த்தோம் இல்லையா. ரெட் கலர் கேண்டில் என்ன அர்த்தம், sellers are winning and the prices might keep going down. ஸோ ரெட் கலர் கேண்டில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸு கீழே போயின்னு இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி க்ரீன் கலர் கேண்டில் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் ஆர் மோர் ஸ்ட்ராங், செல்லர்ஸோட பையர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ப்ரைஸ் மேலே போகிறது. நம்ம எப்போதுமே ப்ரைஸ் பற்றி தான் பேசுகிறோம், விலை. அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கோ இல்லை கோல்டோ இல்லை பாண்ட்ஸோ எது இருக்கோ அந்த சார்ட்டை பார்க்கும்போது நம்ம விலையை பற்றி தான் பேசின்னு இருக்கோம். ஓகே, எக்ஸலண்ட். ஸோ நம்ம இப்போ நார்மல் ஒரு கேண்டில் ஸ்டிக்கை பார்த்தோம் இல்லையா, இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க ஒரு கேண்டில் ஸ்டிக்கை பார்த்துடலாமா. இங்கே பாருங்க, என்னப்பா இது,
இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, நம்ம முதல்ல பார்த்த இதில் வந்து பாடி நல்ல பெருசாக இருந்தது, என்ன பாடி இத்தினூண்டு தான் இருக்குது, இவ்வளோ தான் இருக்குது பாடி. இதில் பாடி பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது பாடி, ஆனால் அதோட நிழல் பாருங்கள், அதோட ஷேடோ விக்கு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும் அவ்வளோதான், பாடி ரொம்ப நார்மலாக இருக்குது, இது ரொம்ப சின்னதாக இருக்குது, ஆனால் அதோட ஷேடோ பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது இல்லையா? இது என்னப்பா இது அப்படின்னா என்ன அர்த்தம்? டென்ஷனே ஆக வேண்டாம். இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த மாதிரி நீங்கள் எங்கேயாவது சார்ட்டில் பார்த்தீங்கன்னா அர்த்தம் என்னென்னா, ஸ்மால் பாடி லாங் ஷேடோ விக் மீன்ஸ் buyers and sellers are confused. பையர்ஸும் கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க, செல்லர்ஸும் கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. ஸோ த மார்க்கெட் ஆர் த ப்ரைஸ் குட் கோ ஐதர் வேஸ். ஸோ இதோட அர்த்தம் என்னென்னா, இந்த செல்லர் பக்கம் செல்லர்ஸ் வந்து நம்ம இன்னும் நல்லா ப்ரெஷர் போட்டு ப்ரைஸை கீழே கொண்டு போகணுமா, அதில் நம்ம இங்கேயே வெயிட் பண்ணணுமான்னு யோசிக்கிறாங்க. அதே மாதிரி பையர்ஸும் நம்ம இது நம்ம கரெக்டான லெவல் தான் வாங்குறோமா இல்லையான்னு ஒரு பயம் இருக்குது, ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேண்டில்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா இன்டிசைசிவ் ஆர் நோ கிளாரிட்டி ஆர் கன்ஃபியூஷன் அப்படின்னு கூப்பிடுவோம். ஸோ இந்த மாதிரி கேண்டில் எங்கேயாவது ஒரு டேக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, அதாவது இன்னைக்கு நேற்றுக்கு என்ன ஆச்சு மார்க்கெட்லன்னு பார்க்கும்போது நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி ஒரு கேண்டில் பார்த்தீங்கன்னா அதோட அர்த்தம் என்னென்னா இன்டிசைசிவ். மார்க்கெட் இஸ் இன்டிசைசிவ்னா மார்க்கெட்டுக்கு தெரியல நம்ம ப்ரைஸை மேலே கொண்டு போகணுமா இல்லை கீழே கொண்டு போகணுமான்னு தெரியல. ஸோ இதுக்கு அப்ரூவ் வரப்போகிற கேண்டில் இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளுக்கு ஒரு கிளியர் பிக்சரை கொடுக்கும். ஸோ தயவு செஞ்சு நான் போன ஸ்லைட்லேயே சொன்ன மாதிரி தான், ரிமெம்பர் நம்ம எப்போதும் ப்ரைஸை பற்றி தான் பேசின்னு இருக்கோம். ஓகே, அந்த ஐட்டமோட விலை, இந்த ஸ்டாக்காக இருந்தால் ஸ்டாக்கோட விலை, தங்கமாக இருந்தால் தங்கத்தோட விலை, சில்வராக இருந்தால் சில்வரோட விலை, அவ்வளோதான். ஸோ இந்த சார்ட்டை பார்க்கும்போது தான் உங்களுக்கு வர வேண்டியது ஒன்றே ஒன்று தான் மைண்டில், அது நம்ம குறிக்கிறது என்ன, ப்ரைஸை பற்றி. ஓகே, எக்ஸலண்ட். அடுத்தது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. So, candlestick chart shows the emotion by visually representing the size of price movements with different colors. So, இந்த மார்க்கெட் வந்து எப்போதுமே ரொம்ப இமோஷனலி ட்ரிவன். அப்படின்னா நம்ம இமோஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது க்ரீட்னா என்ன, எனக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு. அதே மாதிரி ஃபியர்னா என்ன, பயம். நம்ம ஒரு ஸ்டாக்கு 100 வாங்கியிருக்கோம், 90 போச்சுன்னா ஐயோ 10 லாஸ் வந்ததுன்னு சொல்லி நம்ம விற்றுருவோம். ஏன், பயம். அதே மாதிரியே நம்ம 100 வாங்கின ஸ்டாக் வந்து 120 போச்சுன்னா ஆஹா 120 ஸோ 20 ப்ராஃபிட் இருந்தது, இன்னும் போகணும் இன்னும் போகணும் இன்னும் போகணும்னு அந்த ஒரு க்ரீட் வரும் இல்லையா. அது இமோஷன்ஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு பிக்சர் மாதிரி காமிக்கிறது தான் இந்த கேண்டில் ஸ்டிக் சார்ட்ஸ். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப 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 முக்கியம். பிகாஸ் இந்த பேட்டர்ன்ஸ் வந்து ஹிஸ்டாரிக்கலாக நம்ம ரொம்ப வருஷமாக பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா, எப்போதும் இந்த இமோஷன்ஸ் இல்லை, க்ரீட் அண்ட் ஃபியர், இது ரெண்டு தான் மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் சார்ட்ஸை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த பேட்டர்ன், பிகாஸ் இதெல்லாம் நம்ம பண்ணுறலாம் ஹியூமன் சைக்காலஜி தான் இல்லையா. ஸோ ஹியூமன்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கிறது இந்த சார்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக காமிச்சு கொடுத்துரும். ஓகே, ஸோ இதில் நம்ம கீ டேக்அவேஸ் என்ன, traders use candlestick charts to determine possible price movements based on past patterns. அதாவது நம்ம ஒரு ட்ரேடராக இருக்கலாம் இல்லை இன்வெஸ்டர்ஸாக இருக்கலாம், இந்த சார்ட் இருக்குல்ல, இந்த சார்ட்டோட பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கோ அதை பார்த்து அடுத்தது விலை என்ன பண்ண போகுது, இந்த ப்ரைஸ் மேலே போகிறதா கீழே வர போகிறதான்னு அந்த ஒரு பேட்டர்ன் இருக்கு இல்லையா, அந்த பேட்டர்னை பார்த்து கண்டுபிடிப்பாங்க. அடுத்தது candlesticks are useful when trading as they show 4 price points. நான் சொன்ன மாதிரி ஒரு கேண்டில் ஸ்டிக்கும் 4 விஷயத்தை நம்மளுக்கு கொடுக்கும். அதோட ஓப்பன் ப்ரைஸ் எவ்வளோ, க்ளோஸ் ப்ரைஸ் எவ்வளோ, ஹை எவ்வளோ போச்சு, லோ எவ்வளோ வந்தது. அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி நீங்கள் 5 நிமிஷம் சார்ட்டை போட்டிங்கன்னா ஒரு கேண்டிலும் ஒரு 5 நிமிஷத்தை குறிக்கும். 10 நிமிஷம் சார்ட்டை போட்டிங்கன்னா ஒரு கேண்டிலும் 10 நிமிஷத்தை குறிக்கும். 1 ஹவர் போட்டிங்கன்னா ஒரு கேண்டிலும் 1 ஹவர் என்ன ஆச்சு, ஹை எங்கே போச்சு, லோ எவ்வளோ ஆச்சு, ஓப்பன் எங்காச்சு, க்ளோஸ் எங்காச்சு உங்களுக்கு காமிக்கும். அதே மாதிரி நீங்கள் டெய்லி பார்க்கலாம், வீக்லி பார்க்கலாம், மந்த்லி பார்க்கலாம். இதெல்லாம் எங்கே யூஸ் ஆகுங்கிறது போக போக நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, எக்ஸலண்ட். அது மாத்திரம் இல்லை, இமோஷன் ஆஃபன் டிக்டேட்ஸ் ட்ரேடிங் which can be read in candlestick charts. நான் சொன்ன மாதிரி தான், எப்போது இந்த இமோஷன்ஸ் இருக்குல்லையா, க்ரீடு, ஃபியர்லாம், இது நீங்கள் இந்த கேண்டில்ஸ்டிக் சார்ட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். எப்போ ஒரு செல்லிங் வரப்போகுது, எப்போ ஒரு பையிங் வரப்போகுதுங்கிறது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம அதை கெஸ் பண்ண முடியும். அப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த கேண்டில்ஸ்டிக் சார்ட்லாம் ரெட்டு க்ரீனாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கலர்ஸை வச்சுக்கலாம். பட்
ப்ரிடாமினென்ட்லி எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுறது வந்து ஒரு ரெட்டும் ஒரு க்ரீன் தான். ரெட்டுனா ப்ரைஸ் கீழே போடுது, க்ரீனுனா ப்ரைஸ் மேலே போடுது. ஓகே, எக்ஸலண்ட். ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் இருக்கு இல்லையா, தீஸ் ஆர் வைட்லி யூஸ்ட் இன் டெக்னிக்கல் அனாலிசிஸ். நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னால் என்னன்னு போன மாடியில் பார்த்தோம். தயவு செஞ்சு அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனா கீழே லிங்க்ல டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ளீஸ் அதை போய் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு காமிங்க, உங்கள் குழந்தைங்களுக்கு காமிங்க, எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியம். ஓகே, ஸோ இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸில் இந்த சார்ட் பேட்டர்ன்ஸ், அந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸை 3 விதமாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து சிங்கிள், ரெண்டாவது டபுள், மூணாவது ட்ரிபிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸை பிரிக்கலாம். ஸோ சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னில் இதெல்லாம் வரும். இதெல்லாம் சில எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்துருக்கேன். டபுளில் இவ்வளோ விதமான டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பேட்டர்ன்ஸ் இருக்குது. மூணாவது ட்ரிபிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸில் சில, ஐ மீன் ஐ ஹவ் ஜஸ்ட் சோசன் சம் ஆஃப் த டாப் மோஸ்ட், இந்த மோஸ்ட் ஃபேமஸாக இருக்குல்ல அந்த மாதிரி பேட்டர்ன்ஸை தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது என்னன்னா உங்களுக்கு புரியலன்னா கவலையப்படாதீங்க, போக போக நம்ம கிளாஸில் புரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போதைக்கு 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் இருக்குங்கிறது மாத்திரம் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, எக்ஸலண்ட். ஸோ மக்களே, உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் தயவு செஞ்சு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சளவு சீக்கிரம் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். அவங்களுக்கு பாய் பாய் சொல்கிறதுக்கு முன்னாடி எப்போதும் என்ன பண்ணுவோம், அடுத்த மாடியூல் என்னங்கிறத பார்த்துருவோம் இல்லையா? ஸோ இனி பார்த்துலாம் வாங்க. நம்ம அடுத்து வரப்போகிற மாடியூல் என்ன தெரியுமா? த பவர் ஆஃப் PE ரேஷியோ, ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ. இது என்னன்னா ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸோட ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டண்ட் ஒரு ஆஸ்பெக்ட் இது. இதனால நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும், ஒரு ஸ்டாக்கு வந்து அண்டர் வேல்யூடாக இருக்கா ஓவர் வேல்யூடாக இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். நம்ம 10 ரூபா டொமேட்டோ ஞாபகம் இருக்கா? நம்ம போன மாடல்ஸ்லாம் பேசணுமே. அந்த 10 ரூபா டொமேட்டோக்கு நம்ம ஒரு ஐட்டமை வாங்குறோமா இல்லை ரொம்ப விலை கொடுத்து வாங்குறோமான்னெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறது வந்து இந்த PE ரேஷியோ. ஸோ இதுதான் நம்ம அடுத்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இனிமேல் ஒரு ஃபண்டமெண்டல் ஒரு டெக்னிக்கல், அடுத்து திருப்பி ஃபண்டமெண்டல், அடுத்து டெக்னிக்கல், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு கான்செப்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா புரியும். ஓகே, எக்ஸலண்ட். நம்ம அடுத்த வாட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி குவிக்காக சொல்லிடுறேன், நம்ம அல்டிமேட் மந்திரத்தை மறக்காதீங்க. கை பாய், know your exit before you enter. Alright, so that's it for today. வாழ்க தமிழகம், ஜெய் ஹிந்த்.